சார், பிசினஸ் ஓனர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிரெடிட் சேல்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் ரிசீவ் ஆகுறது இல்ல அப்படின்ட்டு ரொம்ப சஃபர் ஆகுறாங்களே சார். கோர்ட்டு கேஸ்ன்ட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்களே. இதுக்கு எதனா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் இருக்குமா சார்? சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான் சொல்யூஷன் இருக்கு. இப்ப என்னன்னா நம்ம வந்து ஒரு டீலர் வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பேமெண்ட் ஃபாலோ பண்றாரு அவர் பையர் கிட்ட இருந்து. பேமெண்ட் வரல அப்படின்னா ஜென்ரலா நம்ம என்ன ட்ரெடிஷனல் மோட்ல என்ன பண்ணுவோம், ஒரு சிவில் கேஸா எடுத்துட்டு போவோம். அதை அதுக்கு பதில் எம்எஸ்எம்இ சமாதான் சொல்லிட்டு இருக்கு. எம்எஸ்எம்இல அப்போ இந்த டிக் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர்ல, அதுல எம்எஸ்எம்இ சமாதான்ல நீங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றீங்க. இந்த டீலருக்கு நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன், நான் ஜிஎஸ்டியும் கட்டிட்டேன், பட் எனக்கு பேமெண்ட் ஃபாலோ பண்ணா பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லி எம்எஸ்எம்இ சமாதான்ல நீங்க வந்து ஆன்லைன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அதை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க அதை வந்து என்கொயரி பண்ணி இயரிங் போடுவாங்க ஆன்லைன்லயே. அந்த இயரிங் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஃபேவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க கோர்ட்டு கேஸ்ன்னு போகும்போது ஆகிற டைமை விட 10% தான் இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் அங்க வந்து நம்ம ஒரு 5 வருஷம் ஆகுது அப்படின்னா இங்க ஒரு 1 இயர்லயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க வந்து கோர்ட் ஃபீஸ்லாம் இருக்கும், இங்க ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை, மினிமம் ஒரு 1000 ருபீஸ் தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளிஃபைடு மெத்தட்ல பிசினஸ் ஓனருக்காகவே எம்எஸ்எம்இ சமாதான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நிறைய பேர் இதுவரை யூஸ் பண்ணல, ரொம்ப ஃபியூ பீப்புள்ஸ் பிசினஸ் பீப்புள்ஸ் தான் பண்றாங்க. பட் என்னோட இது என்னன்னா நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கணும், இந்த ஸ்கீமை, எம்எஸ்எம்இ சமாதான ஸ்கீமை. இது வந்து டீடைல்ஸ் வந்து என்ன எங்க போய் கேட்கறது சார்னா, நீங்க எம்எஸ்எம்இ சமாதான வெப்சைட்ல போனாவே மேக்ஸிமம் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சார்.